சின்ன பிள்ளைங்க. யாழ்ப்பாணத்தில் ஆவா குழுவின் தலைவர் என்று அறியப்படுகின்ற நபர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக 10,000 ரூபாயை ஆன்லைன் மூலமாக கடனாக பெற்றிருக்கின்றார் ஒரு தாதி. நம்பிக்கையாக அந்த கடனை பெற்றிருக்கின்றார். அந்த கடனுக்கு 28,000 ரூபாய் வட்டி வந்த நிலையில் அவர்கள் தொந்தரவு கொடுத்ததால் அந்த தாதி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் இளம் யுவதி மூச்சு திணறால் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகும் நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக அந்த யுவதியின் தாய் மாமன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்தது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றி வரும் ஆவா குழுவின் தலைவர் என்று கூறப்படுகின்ற நபர் மற்றும் அவரது சகா என்று இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆவா குழுவின் தலைவர் என்று கூறப்படுகின்ற நபர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதுதவிர அவரது சகா கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையிலே இவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஆன்லைன் மூலமாக நன்பிக்காக 10,000 ரூபாய் கடன் பெற்ற இளம் பெண் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் கம்பகாவிலே பதிவாகி இருக்கின்றது. தொழிற்சாலை ஒன்றில் தாதியாக பணியாற்றுகின்ற 23 வயதுடைய இளம் பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 9ஆம் தேதி குறித்த பெண் வீட்டிலே இருந்திருக்கின்றார். அந்த பெண்ணின் தாய் மற்றும் தம்பி ஆகியோர் வேலைக்காக சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு குறித்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பெண் தனது நன்பிக்காக 10,000 ரூபாய் கடனை ஆன்லைன் மூலம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த 10,000ற்கு 28,000 ரூபாய் வட்டி வந்திருக்கின்றது. நன்பி அந்த கடனை கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் லோன் கொடுத்தவர்கள் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நெருக்கடி கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு குறித்த அந்த இளம் தாதி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்பொழுது ஆன்லைன் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முறைகேடான முறையில் இவ்வாறு ஆன்லைன் மூலமாக கடன் கொடுக்கப்படுகின்றது. அதனை பலரும் பெற்று வருகின்றார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு விடயம். இது தொடர்பாக அனைவருமே எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக பாதிரியார் ஒருவர் தன்னை தாக்க முயன்றதாக கிளிநொச்சியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சங்கரி அவர்கள் ஒரு காணொலி ஒன்றினை தனது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த காணொலி தற்பொழுது பல ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தன்னை பாதிரியார் தாக்க முயன்றதாக அவர் காணொலி வெளியிட்டிருந்த நிலையில் பாதிரியார்கள் இருவர் தங்களை தாக்க முயன்றதாக அவர்கள் கிளிநொச்சி போலீசிலே முறைப்பாடு வழங்கியிருந்ததாகவும் தற்பொழுது போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2 பாதிரியார்களின் வாக்குமூலமும் பெறப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஊடகவியலாளரின் தரப்பு வாக்குமூலத்தை அவர்கள் பெறவில்லை என்றும் ஊடகவியலாளருக்கு ஆதரவாக திருச்சபை பாதிரியார்கள் அங்கு செல்வதாகவும் தற்பொழுது அங்கிருக்கின்ற ஒருவரால் தகவல் கிடைத்திருக்கின்றது. அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையிலிருந்து CSI திருச்சபைக்குள் நுழைந்து இவ்வாறு தன்னை தாக்க முயன்றதாக குறித்த ஊடகவியலாளர் சமூக வலைதளத்திலே ஒரு காணொலியை பதிவு செய்திருந்து இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் கடந்த 9ஆம் தேதி 24 வயதுடைய நிவேதா எனப்படுகின்ற இளம் யுவதி ஆஸ்மா நோய் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக சில செய்திகள் வெளியாகியிருந்தது. தொடர்ச்சியாக உயிரிழந்த அந்த இளம் யுவதியின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த யுவதிக்கு ஆஸ்மா இருப்பதாக அப்போது உறவினர்கள் கூறியிருக்கின்றார்கள். உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு அவர்கள் அந்த இளம் யுவதிக்கு ஆஸ்மா இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் உடற்கூற்று பரிசோதனையின் போது அந்த இளம் பெண்ணின் உடலிலே அடிகாயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக இது தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த நிவேதா எனப்படுகின்ற யுவதிக்கு தாய் தந்தை இல்லை என்றும் சகோதரியுடன் தான் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் கடந்த 8ஆம் தேதி குறித்த யுவதி யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் வீட்டுக்கு வந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார
பணியாளராக கடமையாற்றுகின்ற அவரது தாய் மாமன், அதாவது தாயின் தம்பியார் அந்த யுவதியை பச்சை மட்டையால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. அவர் தொடர்ச்சியாக உறங்கிய அந்த யுவதிக்கு 9ஆம் தேதி அதிகாலை வேளை 2 மணிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் போது அவசர நோயாளர் காவல் வண்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அவசர நோயாளர் காவல் வண்டி அங்கு சென்ற போது அந்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகாகத்தான் சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் குறித்த அந்த யுவதியின் தாய்மாமன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதாவது நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு பின்னர் அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இடுபாலை கோப்பாய் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் தற்பொழுது விசாரணைகளின் பின்னர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.